நன்றியுள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஃபேஸ்புக் யூடியூப் வாயிலாக பார்க்கிறதான உங்கள் அனைவரையும் ஜெயங்கொண்டம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் நாங்கள் கூறுகிறோம். ஆமென். சிறிது நேரம் நம்ம ஆராதனைக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி நம் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் முதலாவது ஜெபிக்க கடவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா. கர்த்தரிடத்தை தேடுகிற யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதான தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. நீர் மிகுந்த கிருபையினாலே நீர் எங்களை நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றை எங்கள் மூலமாக உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்கு ஊற்றும் காரணராய் இருக்கிறதான எங்கள் தெய்வமே உம்மை நாங்கள் முதலாவது நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில ஆண்டவரே கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உம்முடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் ஆண்டவரே. நாமத்திற்கு பயப்படுகிறதான ஒவ்வொருவர்கள் மேலும் தேவனுடைய ஆவியானுடைய கரம் ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஆளுகை செய்வதற்கு ஆண்டவரே முதலாவது எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராகப்பா. நீர் மகிமைப்படுவீராகப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எங்களை முதலாவது எங்களை ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் பெரிய தேவன் என்பதை நாங்கள் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகப்பா ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறதான தேவன் நீர் உயர்ந்தவரப்பா ஆண்டவரே. நீர் தாழ்மை உள்ளவர்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டுகிறதான தேவன் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களை நீர் உயர்த்துகிறதான தேவனப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில தன்னை தாழ்த்துகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் உயர்ந்தருளுகிறதான தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. நீர் ஒருவரே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே மகிமைப்படுங்கப்பா. எங்களை முற்று முடியுமாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய மனமும் ஒரே சிந்தை உள்ளவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் அப்படியாய் செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய நீங்காத பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இந்த செய்தி கொடுக்கிறதான வேளையில ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயம் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்தியை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல அதன்படி நடக்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு எங்களை பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக எடுத்து நீங்க எங்களை பயன்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. இந்த கால வேளையிலே உங்கள் யாவரையும் இந்த ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை வேளையிலே
நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை நாம் பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டுடைய நாமம் உண்மையாகவே மகிமைப்பட்டு அவர் களி கூறுவாராக. நீங்கள் வீடுகளிலே பக்தியோடு பயத்தோடும் ஆண்டுடையதான வார்த்தைகளை கேட்க நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்கள். இது நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போவதற்கு முன்பதாக நாம் கர்த்தரை பாடி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னதர் பாட்டு புத்தகத்தில் உள்ளதான 3வது பாடலை நாம் பாடுவோம். எந்தன் உள்ளம் புது கவியால் பொங்கிய இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசித்தேன். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Jesus. ஸ்தோத்திரம். எல்லாரும் உற்சாகமாக நாம் கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம். Praise the Lord. Alleluia, alleluia,
சில வேளைகளிலே நமக்கு இந்த நாட்களிலே பஞ்சங்கள் பெருகிட நேர்ந்தாலும் தேவனே நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி அப்படி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் எங்களை சுற்றி இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு தஞ்சமாய், கர்த்தர் அடைக்கலமாய், உன்னதமானவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்திலே துதித்து பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த கால வேளையிலே பாடுகிறதான பாடலோடு கர்த்தருடைய அற்புத கரம், ஓ ஆண்டுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு மேலும் பலவீனப்பட்டிருக்கிறதான பிள்ளைகள் மேலே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் என்னதான ஒரு சூழ்நிலைமையில ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அற்புத கரத்தை நீட்டுவீராக, உம்முடைய வல்லமையின் கரத்தை நீட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையினாலே, இயேசுவின் அதிகாரத்தினாலே உம்முடைய சமூகத்தின் ஆண்டவரே கிருபை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான காரியங்களையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அடியை நாம் மறுபடியும் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்சகாலம் இடநேர்ந்தாலும் தஞ்சமே ஆனாரே. விசுவாசத்தோடு பாடுவோம். இயேசுவின் நாமத்தை உற்சாகப்படுத்துகிறேன். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே என்று நாம் பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். 1307வது பாடல். ஸ்தோத்திரம். Praise the Lord.
Praise the Lord. Anuti
நடத்துங்கப்பா. எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். கர்த்தர் எந்தன் மெய்ப்பரவர், சீரான பாதையில் நடத்திடுவார். கர்த்தர் எந்தன் மெய்ப்பரவர், சீரான பாதையில் நடத்திடுவார். எந்தன் வழியை செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் வழியை செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் நேசர் காத்திடுவார். என்றும் பின் செல்லுவேன். என்னுடைய நேசர். எந்தன் நேசர் காத்திடுவார். என்றும் பின் செல்லுவேன். எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துங்கப்பா. நடத்துவார். எந்தன் இயேசு நல்லவர், என்றும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடத்துவார். அப்படியே எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளார். ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக என்னை நடத்துகிறவர் அவர்தான், என்னை நடத்துகிறவர் அவர்தான். அல்லேலூயா. என் கரத்தை பிடித்து வழி இதுவே நடவுங்கள் என்று சொல்லி நடத்துகிறவர் இவர்தான். இயேசு சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை பின்பற்றுகிறவர். ஓ ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருளிலே நடவாமல் அவன் வெளிச்சத்திலே நடக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. உன்னை நடத்துகிறவர் அவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த கன்னிகளிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடத்துங்கப்பா. அல்லேலூயா. ஓ ஹalleluya. தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார். தேவன் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று மோசேக்கு சொன்னது போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெரிய ஜாதியாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பேரின்பம் அவரின் தஞ்சமே. இயேசுதான் நமக்கு தஞ்சம். பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அனுதினம் அன்பரும்
விட்டு நீக்கி போடுங்கப்பா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? அப்படியே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே என்னை நடத்துங்கப்பா. அல்லேலூயா. 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 ஜெபத்தோடு சொல்லுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, நீங்க என்னை நினைச்சதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய வழியிலே என்னை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நீங்க நினைச்சது ஆண்டவரே என் வாழ்க்கையில நடக்கணும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை என் வாழ்க்கையில இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் என் வாழ்க்கையில இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. 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 ஓ, அப்படியே தேவனை ஆராதிப்போம். அப்படியே தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டுடைய நினைவு என் மேல இருக்கணும். அல்லேலூயா. ஓ, கர்த்தருடையதான நினைவிலே ஓ நாம் இருக்க. அல்லேலூயா. கர்த்தரை நாம் தொடர்ந்து பின்பற்ற கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபா பபா லபா ரபா. என்னை மறக்காத தெய்வம். ஓ, என்னை ஆண்டவரை விட்டு விலகாத தெய்வம். என்னை உருவாக்கின தெய்வம். ஓ ரபா பபா லபா ரபா. எல்லாம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னோடு கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உன்னை நினைக்க கூடாதபடிக்குள்ள தடைகளை உன்னை விட்டு எடுத்து போய்விடு. ஓ, ஆண்டவரோடு நடக்க கூடாதபடிக்குள்ள தடைகளை எடுத்து போடு. ஓ ரபா லா ரபா. சின்ன விஷயமாய் இருந்தாலும் பெரிய விஷயமாய்
ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவர் நினைக்காவிட்டால், ஆண்டவர் என்னை தொடராவிட்டால், ஆண்டவர் என்னை தொடாவிட்டால், ஆண்டவர் என்னோடு பேசாவிட்டால், நான் என்னைக்கோ இந்த உலகத்தை விட்டு மறந்து போயிருப்பேன். ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை தொட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை வழிநடத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு நீர் ஆலோசனை தருவதற்காக நன்றி. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா தடைகள் விலகட்டும், எல்லா தடைகள் விலகட்டும். ஹல்லேலூயா. இந்த லாக்டவுன் பீரியட்ல உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் விலகுவதற்காக நேரம் எடுங்க, நேரம் எடுங்க, நேரம் எடுங்க. இந்த ஆராதனை நேரம் ஒரு பெரிய விடுதலையை தருகிற நேரமாய் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் இருக்கட்டும், இயேசு நாமத்தில் இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை, உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு விடுதலை. ஷகராபா கதராபா ரபா ரீபாபா கதராபா ரபா ஷகராபா ரபா. ஆண்டவர் அதை விலக்கி போடுவாராக, விலக்கி போடுவாராக. தைரியத்தின் ஆவிகளை விலக்கி போடுவாராக. எல்லா சாபத்தின் ஆவிகளை விலக்கி போடுவாராக. தேவனை காணக்கூடாதபடிக்கு இருளின் அதிகாரத்தில் இருக்கிறதான எல்லா விதமான கிரியைகளை கர்த்தர் அகற்றி போடுவாராக. உன்னை ஆண்டவரை சந்திக்க வைப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா, நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைக்கும் வரைக்கும் தாழ்மைப்படுங்க. ஹல்லேலூயா. ஏசாவின் காலத்துல அவருடைய பாவங்களை ஒரு சாபம் வரைக்கும் அவர்கள் அறிக்கை செய்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் அறிக்கை செய்து சுத்திகரித்தார்கள், அவர்கள் சுத்திகரித்தார்கள், சுத்திகரித்தார்கள். ஆராதனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மை குடும்பமாக சுத்திகரிப்பாராக. தடைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. மனதார ஆண்டவர் என்னை விடுவித்தார், என்னை சுத்திகரித்தார் இயேசுவின் நாமத்தினாலே. உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார், உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார், உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை கைவிடவே மாட்டார், நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, பரலோகத்தின் தேவனே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். நீர் எத்தனை நல்லவர், எத்தனை பெரியவர் அப்பா. எங்கள் குடும்பத்தின் மேல கரிசனை உள்ளவர், எங்களுக்கு ஆலோசனை தருகிறவர். ஆண்டவரே, நீர் நினைச்சா ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம். ஆண்டவரே, உடைய நினைவு எங்கள் மேல் இருப்பதாக. தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. எங்களை விட்டு எல்லா சாபங்கள், குடும்ப பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விலகட்டும் ஆண்டவரே. தாய் தகப்பன் மூலமாய் வருகிற சாப கட்டுகள், தொப்புள் குடியின் மூலமாய் வருகிற சாப கட்டுகள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரம்பரையாய் வருகிற சாப கட்டுகள் எல்லாம் விலகு இயேசுவின் நாமத்தில் விலகு. ஷகராபாலாபாலாபா. எல்லா கைகளை சதி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷாகா ராகா பாகா தாராபா. நல்ல கண்ணபடி ஜெபம் பண்ணு. ஆமென், ஆமென், ஆமென். என் குடும்பத்துல ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு, என் மருமகளுக்கு, என் மருமகனுக்கு, ஹல்லேலூயா, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத சத்துரு, பொல்லாத சத்துரு, பலவீனத்தின் ஆவிகள் கர்த்தரோடு சேரக்கூடாதபடிக்கு, சிறு பிள்ளைகளை ஆண்டவரோடு சேரக்கூடாதபடிக்கு விளையாட்டை கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுவை மறக்க செய்கிற ஆவிகள், பொல்லாத ஆண்டவரே சிந்தனைகள், ஹல்லேலூயா, வாலிபர்களுக்கு இருக்கிறதான பொல்லாத சோதனைகள், தடைகள், கர்த்தாவே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா. தொலைபேசி வாயிலாக, ஹல்லேலூயா, செல்போன் வாயிலாக, ஹல்லேலூயா, உண்டாகிற எல்லா தடைகள் விலகட்டும். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். ஷகராபாபா ரிகபாபா மாமனாதா ரியாகாராபா கரபாலபாராபா சந்தராபா. ஒரு ஒழுங்குக்குள்ளாக நாங்கள் வருகிறோம், ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ளாக வருகிறோம், தேவ பரிசுத்தத்துக்குள்ளாக வருகிறோம், தேவனுடைய ஆவிக்குள்ளாக வருகிறோம், தேவனுடையதான வழிநடத்தலுக்குள்ளாக வருகிறோம். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஷபாபாபா ராபா ரிகபாலபா ராபா கபாலா தியாராபாலபா. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த ஜெபம் ஒரு பெரிய விடுதலையை, தாக்கத்தை உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாட்களில் எல்லா தேசத்திலையும்
ஒரு தேவனுடையதான எழுப்புதல் வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் நாளாகம புத்தகத்திலே வாசிக்கிறது போல தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு பாவங்களை விட்டு மனம் திரும்பும் போது தேசத்துக்கு சேமத்தை தருவேன். எல்லா தலைவர்களுக்கும் ஆண்டவருடையதான வல்லமை, ஸ்தோத்திரம், ஆண்டவருடையதான சிலுவை காட்சிகள், ஸ்தோத்திரம், ஆண்டவருடையதான பிரத்யட்சமான செய்தி போக வேண்டும். எல்லா கைகளை வைத்து ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்துல எல்லா நாடுகளிலும், அல்லேலூயா, 195 நாடுகளிலும் ஆண்டுடைய செய்தி எல்லா தலைவர்களுக்கும் போகும். ஷகராமா பாபா ரீகா ரீபாமானா ஷகராமானா இபி கபாலாமா, நிறைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் எழுப்புதலான காரியங்கள், அல்லேலூயா, ராணுவத்திலே, போலீஸ்காரர்கள் மத்தியிலே, தேசங்களிலே, அல்லேலூயா, பிரேசிலே, பாகிஸ்தானிலே, கர்த்தாவே பெருகுவேல, அல்லேலூயா, ஷகராபா பாராபா, அவர்கள் எல்லாம் தாழ்த்தி ஒப்பாரிட்டு அவர் ஓலமிட்டு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ராபா காபாலா கதீகா ராபா. நம்முடைய இந்திய தேசத்தை ஆண்டுடைய கரத்துல கொடுப்போம், ஆண்டுடைய கரத்துல கொடுப்போம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராகா பாலா சங்கா ராபா. எங்க இந்திய தேசத்துல எல்லா தலைவர்களையும் நம்முடைய பாதத்தில் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்கள் மேல் உம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவீராக, அவர்கள் மேல் உம்முடைய எழுப்புதல் ஆவியை அனுப்புவீராக. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் மேலே உம்முடைய ஆவியின் வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன் அல்லவா? ஊ ராபாபா பாபா ராபாலாபா ரபாலா காராபாலாபா ராபா ரெகமாலா சங்கராபாலாபா. தானியேலின் தேவனே தேவன் என்று அறிக்கை செய்தது போல, தானியேலின் தேவனே தேவன் என்று பிரகடனம் செய்தது போல, ஷபரபரபா ரிகபாபாபா கதிரபாலாபா அறிக்கை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya. உம்முடைய கிருபை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா 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 எல்லா ஆண்டவரே மாநில முதலமைச்சர்களுக்கு மேலே உம்முடைய வல்லமை விளங்கட்டும், விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் விளங்கட்டும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் விளங்கட்டும், 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 இயேசுவின் நாமத்தில் விளங்குவதாக. ராபா கபா ரபா ரபா. தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, தானியேல் தேவனே தேவன் என்று அறிக்கை செய்தது போல இன்றைக்கும் செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய நாமத்தை, உங்களுடைய வல்லமையை, கிருபையை எங்கள் மத்தியிலே நீ வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஜெப குறிப்பை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். விசேஷமாக இந்த கொரோனா பாதிப்பில், COVID-19 பாதிப்பில் இருக்கிறதான ஒவ்வொருவரும் மீண்டு வர வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதற்கு உதவியா இருக்கிறதான எல்லா மருத்துவ துறைக்காக நாம் ஜெபம் பண்ணுறோம். கைகளை வைத்து கர்த்தாவே ஆண்டவரே, எல்லா டாக்டர்ஸ்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா டாக்டர்ஸ்களையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, நிறைய டாக்டர்கள் ஆண்டவரே, நிறைய டாக்டர்கள் வாடகை வீட்டில் இருக்க அவங்க காலி பண்ண சொல்றாங்க. ஆண்டவர் அந்த நிலைமையெல்லாம் மாற்றணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நன்றியை மறக்கிறாங்க ஜனங்க, நன்றியை மறந்துடுறாங்க. அல்லேலூயா. ஜனங்க நன்றியை மறந்துடுறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த டாக்டர்களுக்கு மேல கர்த்தருடைய கிருபை விளங்கணும். டாக்டர்கள் மனம் திரும்பணும். அல்லேலூயா. இந்த நாட்களில் எல்லாம் ஸ்தோத்திரம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கோடார்த்தி அணுகாது என்றதான வசனத்தின் மூலமாக அவர்களோடு நாங்கள் பேச கர்த்தர் உதவி செய்வீராக. ரபா பாபா ரபா ரபா. நிறைய கிறிஸ்தவர்கள் டாக்டர்களோடு தொடர்புடையவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் இயேசுவை பற்றி சொல்வார்களாக. ஆண்டவரே, நர்சஸோடு தொடர்புடையவர்கள் இயேசுவை பற்றி சொல்வார்களாக. ரபா பாபா கதரபா. ரபா மன சந்தரபா. உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்வார் என்று சொல்ல உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணணும். எல்லா நர்சஸ்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லா நர்சுகளையும் கர்த்தர் விடுவிக்கணும். எல்லா நர்சுகளையும் கர்த்தர் பாதுகாக்கணும். ஷகா ரகா பகா தீரா பாலா பா. ரபா பாபா பாபா தீதா தாத்தா ரகா பாலா பாரபா. எல்லா நர்சுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவர் இந்த சானிட்டரி ஒர்க் பண்றதான நகராட்சி ஊழியர்களுக்காக எல்லா கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, அவங்களை எல்லாம் ரட்சிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த கோவிட் ஆண்டவரே, இந்த 19 ஆண்டவரே, இந்த வைரஸ் நாட்களிலே அவர்கள் இந்த துப்புரவு செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வல்லமை உண்டாகணும். அவர்களுக்கும் தேவனுடைய ரட்சிப்பு வரணும். இயேசுவின் நாமத்தினாலே
ஷாகாரா பாபா ரீகா பாபா. நிறைய பேர் வந்து நகராட்சி ஊழியர்கள் எல்லாம் கனப்படுத்துறாங்க, நல்லதுதான். ஆனா இயேசுவை பற்றி சொல்வதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஓ ராகாபானா ஷாகாராபா. எங்களுடைய தெரு வழியா போறவங்களுக்கு, அந்த நகராட்சி ஊழியர்களுக்கெல்லாம் இயேசுவை பத்தி நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு மேலும் தருவாராக. சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சொல்ல போகிறேன் என்று தீர்மானம் எடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க இரவு பகலாக வேலை செய்யறாங்க. அல்லேலூயா. பாதுகாக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்காங்க. அவங்களை நாங்க இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஓ ராகாபாலா சந்தாராபா ரீகாபாமானா சந்தாராபா கதீராபாலாபா. ஆண்டவரே நாங்கள் வருகிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர் நல்லவர். ஆண்டவரே பெரிய முதலாளிகள் முதல் கொண்டு சிறிய தொழிலாளிகள் வரைக்கும் ஆண்டவரே இதனால பாதிக்கப்பட்டிருக்கலாங்கப்பா. அவங்களெல்லாம் போஷிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். போஷிக்கும்படியாக கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அது நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் மழையை வரப்படுகிற தேவன், நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் சூரியனை உதிக்கப்படுகிற தேவன். அல்லேலூயா. நம்ம பட்சபாதம் இல்லாம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எங்க தேவன் நல்லவர். எங்க தேவன் நல்லவர். எங்க தேவன் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமாக எல்லா போதகர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கிராமங்களில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடையதான வல்லமை அந்த பிள்ளைகளோடும் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ பாதுகாப்பை தர வேண்டும். விசேஷமாக அவர்களை வழிநடத்த வேண்டும். ஆண்டவரே பஞ்ச காலம் நேட்டாலும் கர்த்தர் ஆண்டவரே அவர்களை சுபிட்சமாக ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக வைக்க வேண்டும். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. எல்லா ஊழியர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஊழியக்கார குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தாவே எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்கள் சந்திக்கப்படணும். அவங்களுக்கு எல்லாம் ஒரு குறைவு இல்லாமல் நடக்கணும். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய சமாதானம், உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பங்களோடும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே இன்றும் என்றும் இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே தடைகள் விலகட்டும் அப்பா. இந்த நாட்களில் உம்முடைய பாதுகாப்பு கிருபை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை நாம் கேட்போம். அதற்கு பின்பதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபியுங்கள். வீடுகளிலே சும்மா இருக்க வேண்டாம். நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Praise the Lord. Hallelujah.
நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை செலுத்துவோம். கர்த்தர் இந்த நாட்களிலே தந்திருக்கிறதான இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வைத்த கிருபை பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட அவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே உங்கள் யாவரையும் இந்த ஸ்தோத்திரம் ஆராதனையிலே சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். அந்த சம்பவம் ஒரு அருமையான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திலே காணப்படுகிறதான கதாபாத்திரங்கள் அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒன்று. அந்த கதாபாத்திரத்திலே வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அது மேன்மைகள், அதில் உண்டான எல்லா காரியமும் நமக்கு இந்த நாட்களிலே மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். Praise the Lord. Hallelujah. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஸ்தோத்திரம், 9-10 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, யாபேஸ் இஸ்ரவேலிலே தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த யாபேஸ் மொத்தமே 3 இடங்களிலே மாத்திரமே வேதாகமத்திலே வருகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். 3 இடங்களிலே வருகிறதை குறித்து பார்க்க முடியும். இந்த 3 இடங்களிலும் அவனுடையதான பெயர் கொடுக்கப்படுகிறது. முதல் இடத்திலே நாம் பார்க்கும்போது அது யாபேசின் பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். பின்பதாக 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலே யாபேசின் பெயரை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இருக்கிறது, அதை நாம் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதிலே சொல்லப்படுகிறதான காரியம் யாபேசுக்கு நன்றாக தெரியும். யாபேசுக்கு நன்றாக தெரியும் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய துணை இல்லாவிட்டால், ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் நாம் எதையுமே செய்ய முடியாது என்பது நன்றாக தெரியும். இந்த யாபேஸ் யார் என்று நாம் பார்க்கும்போது, இவன் யூதாவின் ராஜாவுடைய ஸ்தோத்திரம் குடும்பத்தில் உள்ளவன். அவனுடையதான கோத்திரத்திலே, அந்த யூதா ராஜாவின் கோத்திரத்திலே அவன் வருகிறவன் என்று சொல்லப்படுகிறது. இவனுடைய ஜெபம் ஒரு மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான ஜெபம். இந்த ஜெபம் ஏறெடுக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் உண்மையாகவே ஆசீர்வதிக்கிறார். தீங்கிலிருந்து ரட்சித்துக் கொள்கிறார். நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக் கொள்கிறார். ஆண்டவராகிய இயேசுவும் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறதான வேளையிலே வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, எங்களை சோதனைக்குட்படா பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது ஆண்டவராகிய இயேசு சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலேயும் இந்த வரியை நாம் பார்க்கிறோம். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் ஜெபம் மிகவும் வல்லமையான ஜெபம். அந்த ஜெபம் அது எல்லா பகுதியும் அது இணைக்கிறதான ஒன்று. தேவனை இணைக்கிறது, மனிதர்களை இணைக்கிறது,
மனிதனுடைய பிரச்சனைகளை இணைக்கிறது, ஆண்டவருக்கும் மனிதனுக்கு வர வேண்டிய நன்மைகளை இணைக்கிறது. இப்படி பல காரியத்தை நாம் கர்த்தருடைய ஜெபத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதனால அந்த ஜெபத்தை நாம் தினந்தோறும் செய்ய வேண்டும். அந்த ஜெபத்தை நாம் தினந்தோறும் செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் நமக்கு தீங்கு நாட்கள் என்றால் செய்திகளை கேட்கிறோம், தீமையான செய்திகளை தான் கேட்கிறோம். அந்த தீமையான செய்தியில எந்த விதமான ஆறுதலும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவராகிய இயேசு நமக்காக அவர் உயிரோடு இருக்கிறார், என்னையும் அவர் எழுப்புவார் என்ற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், தீங்கு அணுகாமல் நம்மை பாதுகாக்கிறவர், தீங்கு அணுகாமல் நம்மை பாதுகாக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 121:7 சொல்லப்படுகிறதான வேளையிலே அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 27:5 சொல்லப்படுகிறதான 27:5 சொல்லப்படுகிறது. வாசிங்கள். அவைகளால் அம்பார துணியை நாணமடையாமல் 27:5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைவில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து, என்னை மறைவிலே கூடாரத்திலே வைத்து ஒளித்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். ஹalleluya. Praise the Lord. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனிங்க. அவருடைய தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தில் வைத்து கூடார மறைவில் என்னை மறைத்து என்னை பாதுகாத்து அவர் உயர்த்துவார். ஆமென். இதுதான் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படுகிறதான வாக்குத்தத்தமான செய்தி. ஆமென். யாபேஸ் ஜெபிக்கிறான். யாபேஸ் ஜெபிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. யாபேசுடையதான வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது யாபேஸ் என்ற பெயருக்கு கசப்பு என்று பெயர் பொருள். ஏன் அப்படிப்பட்டதான கசப்பு என்று பார்க்கும்போது, தாய் அவனை துக்கத்திலே பெற்றெடுத்தபடியினால் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று பார்க்க முடிகிறது. ஆனால் யாபேஸை பார்க்கும்போது 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறதான வேளையிலே யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் அவன் துக்கத்தோடு அவனை பெற்றார் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சகோதரனிடத்திலே அவன் கனம் பெற்றிருந்தான். அல்லேலூயா. கனம் பெறுவது என்பது ஒரு லேசான காரியம் அல்ல. ஆமென். கனம் பெறுவது, மரியாதைக்குரிய நபராக மாறுவது ஒரு லேசான காரியம் அல்ல. சிலர் அதிகாரத்திலே கனத்தை பெறுவார்கள், சிலர் தன்னுடையதான அந்த குணங்களிலே கனத்தை பெறுவார்கள், சிலர் அவருடைய நடக்கையிலே கனத்தை பெறுவார்கள். ஆனால் இங்கு வேதம் தெளிவாக யாபேசை குறித்து சொல்லப்படுகிறது. 3 இடத்திலே அவருடைய பெயர் வருகிறது. ஆனால் அந்த 3 இடத்திலே சொல்லப்படுகிறது அவன் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது அவன் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறபடினால் அவன் சகோதரனிடத்திலே கனம் பெற்றவனாய் இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஜெபத்தின் வாயிலாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய ஜெபம் உங்களை என்ன செய்கிறது? உங்களுடைய ஜெபம் செய்துவிட்டு, ஐயோ நான் இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ண எனக்கு எந்த நன்மையும் வரலன்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிறீங்களா? யாபேசுடைய வாழ்க்கையில பார்த்தா அவன் துக்கத்தின் மகன், அவன் கசந்து கொண்டு பிறந்தவன். அவனுடைய லேபிள பார்த்தீங்கன்னா கசப்பு, அவனுடைய லேபிள பார்த்தீங்கன்னா துக்கம், அவனுடைய லேபிள பார்த்தீங்கன்னா அவன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், அவன் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாதவன். பாருங்க, ஆண்டவரை பற்றி சொல்லும் போது ஆண்டவர் தாயின் மேலாக அன்புள்ளவர். அல்லேலூயா. தாயின் கருவிலே நீங்கள் உற்பத்தி ஆகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஒரு தாயே தன்னுடைய மகனுக்கு பெயரிடுகிறார். இவன் துக்கத்தின் மகன், துக்கத்தின் மகன் என்று சொல்லுகிறார். ஆனால் துக்கத்தின் மகனை குறித்து பார்க்கும்போது there are good qualities in Jabez. Hallelujah. Because he had a life of prayer. When the cruel situations are going on,
The crises are going on around the world. What we pray in the presence of God. What is our prayer life? நம்முடைய ஜெப வாழ்க்கை என்ன? நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை சற்று நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கனமுள்ள வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்று நாம் பார்த்து நாம் ஆராய்ந்து நம்மை கர்த்தருக்கு நேராய் நடத்த வேண்டும். அல்லேலூயா. அவன் எல்லாவற்றையும் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான் என்று பாருங்க. அவன் சொல்லுகிறான் பாருங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. ஆமென் சொல்லாமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, முதலாவதாக ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. ஆமென். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். உமது கரம் என்னோடு இருந்து என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோட வேதனை கூட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறதான வேளையிலே ஸ்தோத்திரம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் உண்டாக்கி பூமியை உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் என்று சொன்னால் என்ன என்றால் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய நன்மை. அல்லேலூயா. உலகத்திலேயும் ஆசீர்வாதம் உண்டு, ஆண்டவராகிய தேவனிடத்திலேயும் ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவருடைய தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன சொல்கிறது? உங்களுக்கு வேதனையை கூட்டாத ஆசீர்வாதம். ஆமென். வேதனையை கூட்டாத ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? நீதிமான்களுக்கு பொக்கிஷம் எப்படி இருக்குமா? அதிகமாக இருக்குமா? துன்மார்க்கனுடைய வீட்டில துன்பம் இருக்குமா? வாசிங்க. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலே துன்பம் உண்டு. ஏன் இப்படி சொல்லப்படுகிறது? தேவனுடைய ஆசீர்வாதம் அது நீதியை மட்டும்தான் எண்ணும். அது கைக்கூலி எண்ணாது. அது எந்த மனுஷனுடையதான பிரைப் எண்ணாது. அது யார்கிட்டயும் போய் நிக்காது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. யோவான் ஸ்நானகன் யோர்தானிலே ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அங்கு வரில் வசூலிக்கிறவர்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீ போதுமான அளவுக்கு வரி வசூலிக்க வேண்டும், நீ அதிகமான வருமானத்தை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று சொல்லுகிறார். அங்கு போர் சேவகர்கள் யோவான் ஸ்நானத்தில் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீ உன்னுடையதான வருமானத்துக்கு மிஞ்சி யாரிடத்திலுமே நீ பரிதானம் வாங்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடையதான பிள்ளைகளுக்கு வேதனை இல்லாத ஆசீர்வாதம் அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அது தேவனால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். ஆண்டவர் சொன்னபடியே அவனை ஆசீர்வதித்தார். அவனுடையதான சம்பத்துகளை இந்த பூமி கொள்ள முடியாமல் இருந்தது. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. யாபேசுக்கு நன்றாக தெரிந்தது, என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடையதான ராஜ பரம்பரையிலிருந்து வரக்கூடாது. என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய தாயின் குடும்பத்திலேயோ தகப்பன் குடும்பத்திலிருந்து வரக்கூடாது. தேவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வாட் a prayer. எப்படிப்பட்ட ஜெபத்தை பாத்தீங்களா? நீங்க தான் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபிலே நான் வாசிக்கிறோம் 1:17 வாசிக்கும் போது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, ஆமென், தேவனிடத்தில் உண்டாகாதது எல்லாம் பாவம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதமாயிருக்கிறது. தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் குடும்பம் என்னுடைய தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நீங்களும் நானும் சொல்லணும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் தான் ரொம்ப நல்ல ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. வேதனை இல்லாத ஆசீர்வாதம். நீங்க இந்த உலகம் எல்லாரையும் வேதனைப்படுத்துது. எல்லாரையும் டியூ டு த டாக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாரையும் வேதனைப்படுத்திட்டே இருக்கு. கவனிங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் தேசத்துக்கு சாபம், இதெல்லாம் தேசத்துக்கு பிரியமில்லாத காரியம், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது.
ஆனால் ஆண்டவர் ஒரு நாளைக்கு எழும்புவார். ஆண்டவர் ஒரு நாளைக்கு கர்த்தர் எழும்புவார். எல்லா விதமான ஏழைகளையும் அடித்து, நடுத்தர வர்க்கத்தை அடித்து, பணக்காரர்கள் மாத்திரம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கொடுமையாக சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதனால எந்த மனிதர்களுக்கும் சமாதானம் இல்லை. நல்ல நீங்க டிவி நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை தான் நடக்குதே தவிர ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்மையான காரியம் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடையதான ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை வர வேண்டும். தேவனுடைய நன்மை வர வேண்டும். தேவனுடைய நன்மை என்னவென்றால், தேவன் தருகிற ஆசீர்வாதம், தேவன் தருகிற பாதுகாப்பு, தேவன் தருகிறதான சௌக்கியம், தேவன் தருகிறதான சுகம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முதலாவது தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, இரண்டாவது என் எல்லையை பெரிதாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும் என்று சொல்லி யாபேஸ் ஜெபிப்பதை குறித்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும், அவனுடையதான நன்மைகள் பெரிதாக வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறதை அவன் கேட்பதை குறித்து பார்க்க முடியும். மூன்றாவதாக அதில் சொல்லப்படுது, தேவரீர் என்னோடு இருந்து. ஆமென், ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்களில் ஆண்டவர் என்னோடு இருக்கணும், உங்களோடு இருக்கணும். ஆண்டவர் யோசுவாவை அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி யார் அட்ரஸ் பண்றாருன்னு பார்க்கும்போது வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறதான வேளையில வாசிங்க. யோசுவா 1:1. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள அல்ல சொல்லப்படுகிற வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, நான் மோசையோடு இருந்தது போல நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக ஏத்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் தேவரீர் என்னோடு கூட இருக்கணும். நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்றோம், இல்லைன்னு சொல்லியாது. ஆண்டவர் என் கூட இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 41:10 சொல்லப்படுகிறது, வாசிங்கள். நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணி உன்னை தம்முடைய நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்களை சுற்றி பல காரியங்கள் நடக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உன்னதமானுடைய மறையில் இருக்கிறவர், ஆமென், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு, ஆண்டவராகிய இயேசு அவர் உயிர் தெழுந்து 40 நாள் அளவும் தன்னை வெளிப்படுத்தி விட்டு பின்பதாக அவர் பரலோகத்துக்கு பிதாவோடு இருப்பதற்காக அவர் புறப்பட்டு போகும்போது அவர் சொல்லுகிறார், மத்தேயு 28:18-19 சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்கள் குடும்பத்தோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. உங்கள் செய்கையோடு இருப்பாராக, உங்களுடைய நடக்கையோடு இருப்பாராக, உங்களுடைய பேச்சோடு இருப்பாராக, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அடுத்தது அதில் சொல்லப்படுகிறதான காரியம் என்ன என்று பார்க்கும்போது அதில் சொல்லப்படுகிறது, ஹல்லேலூயா, தாவீதுக்கு நல்லா தெரியும், அவர் என் கூட இருந்தால் தான் எல்லாம் நடக்கும். அதனால தான் அவர் சொல்றார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்கு வரணும். நம்ம இப்போ நல்ல வசனங்கள்லாம் வாசித்தோம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கு, தேவரீர் என்னோடு கூட இருக்கணும். நான் தேவரீர் என்னோடு கூட இருக்கணும், நான் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு நான்
இருக்கணும், ஆண்டவரோடு நானும் இருக்கணும். அல்லேலூயா. ஏனோக்கு பாத்தீங்கன்னா அவன் தேவனோடு நடந்தான், ஆனா அதே டைம்ல குடும்பத்தோடும் இருந்தான். ஆனால் அவன் தேவனோடு நடந்து 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 அவன் காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோனா ஆண்டவரோடு நடந்ததான அந்த ஏனோக்கு அவன் கர்த்தரோடு வாழ்ந்தான், கர்த்தரோடு பேசினான், கர்த்தரோடு சம்பாஷித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் அப்படியாக அவன் வாழ்ந்தான். அப்போ தேவரீர் என்னோடு கூட இருக்கிற அவரோடு வாழக்கூடியதான அனுபவத்தில் இருக்கணும். கர்த்தரை துதிக்கணும், ஜெபிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். உட்கார்ந்து 2 பாட்டு வீட்டில் உட்கார்ந்து கைத்தட்டி நல்லா பாடணும், ஸ்தோத்திரம். ஒரு ஃபேஸ்புக்ல இல்லைன்னா ஒரு யூடியூப்ல பார்த்தேன், ஒரு பிச்சைக்காரன் தன்னுடையதான பையில பைபிளை வச்சுட்டு நல்ல கைத்தட்டி கர்த்தரை பாடி துதிச்சு பாடுறான். அல்லேலூயா. நமக்கு நல்ல ஃபேன் வசதி இருக்குது, நல்ல வீடு வசதி இருக்குது. நீ 2 பாட்டு உட்கார்ந்து பாடுறியா? ஆனா இந்த ஜெபத்தை மட்டும் செய். யாப்பேசின் ஜெபம், தேவரீ என்னோடு கூட எப்படி இருப்பார்? நீ கைத்தட்டி பாடாம எப்படி இருப்பார்? என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். எப்படி சேர்வ? நீ கைத்தட்டி பாடாம எப்படி சேர்வ? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாம எப்படி சேர்வ? நீ கர்த்தருக்கு பயப்படாம இருக்கிறியே, நீ எப்படி சேர்வ? வசனம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, அது அனுபவமாக்காம அந்த வசனம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. சற்று நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நேரங்களை நாட்களை நீங்கள் வீணடித்து விட்டு பின்னாடி இந்த நாட்கள் வர. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாட்கள் பொல்லாததா இருக்கிற அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாட்களை நம்ம வீணடிச்சிட்டோம்னா திருப்பி இந்த நாள் என்ன செய்யாது, வராது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னோடு கூட இருக்கணும்னா நல்ல கைத்தட்டி பாடணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த நாட்களில் நிறைய வீடியோஸ்கள் எல்லாம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தெரிந்த சில போதருடைய குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாம் நல்லா கர்த்தரை பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, புதிய புதிய பாடல்களை எழுதுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே வேளையில அவர் என் கூட இருக்கணும். அவர் என்னோடு இருந்தால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கணும். தேவரீர் என்னோடு கூட இருக்கணும், என்ன ஆசீர்வதிக்கணும். என் கூட இருந்து நீங்க ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பாக்கியம். வேற எதுவுமே எனக்கு பாக்கியம் கிடையாது. எனக்கு எவ்வளவு வேணா பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம், எனக்கு எவ்வளவு அழகு இருக்கலாம், எனக்கு எவ்வளவு திறமை இருக்கலாம், என் வீடு பெரிய வீடா இருக்கலாம், எனக்கு சொத்து சுகங்கள் நிறைய இருக்குது, எனக்கு மரியாதை இருக்குது, கனம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஆண்டவர் என்னோடு இல்லாவிட்டால், என்னுடைய தேவன் என்னோடு இல்லாவிட்டால் நாம் எதையுமே சாதிக்க முடியாது. அல்லேலூயா. உங்கள் மத்தியில சிறிது நேரம் இந்த தீங்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாக, இல்லையென்றால் தீங்கின் மத்தியில எப்படி கர்த்தர் ஜனங்களை பாதுகாத்தார் என்பதை குறித்து ஒரு 2 காரியங்களை நான் சுருக்கமாய் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். கவனிங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையிலே, அவனுடைய வாழ்க்கையிலே அவனை பார்க்கும்போது அவனோடு கர்த்தர் இருந்தார், அவனோடு கர்த்தர் இருந்து அவனை பாதுகாத்தார் என்று நாம் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பை ஆண்டவர் சொன்னபடி உயிரோடு எழுப்பினார். எல்லா தீமைக்கும் அவர் விலக்கி காத்துக் கொண்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், அவனுடையதான நண்பர்கள் அவனை பகைத்தார்கள், ஈவன் அவனுடைய தாய் தகப்பன் கூட அவனை பகைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவனை கடைசி நாட்களில் எழுப்பினதான வேளையிலே அவன் சொல்லுகிறதான சாட்சியை கவனிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவன் சொல்லும்போது சொல்றார், நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. யாப்பேஸ் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆனால் இங்கு ஒருவனுக்கு தீங்கு வந்தது, அவனுடைய நண்பர்களால் வந்தது, அவனுடையதான சகோதரர்கள் மூலமாக வந்தது. ஆனால்
அவன் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் அவனுக்கு இருந்தது மனசுல. என்னது அவனுக்கு இருந்தது? அவனுக்கு ஆண்டவர் மட்டும்தான் மனசுல இருந்தார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும்தான் அவன் மனசுல இருந்தார். அவனை குறித்து வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அவனை குறித்து வாசிக்கிற வேளையிலே அவனுக்கு சொல்லப்படுகிறது பாருங்க. அவன் 37ஆம் அதிகாரத்திலே அவனுடைய சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். அவனுடைய சம்பவத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கிறதான வேளையிலே ஸ்தோத்திரம், அது தொடர்ந்து அவனுடைய சம்பவத்தை வாசிக்க முடியும். அவன் சொப்பனம் பார்க்கிறான், அவனுடைய தகப்பன் அவனை பகைக்கிறான், அவனுடையதான சகோதரர் அவனை பகைக்கிறான், சகோதரருடையதான எல்லா விதமான தப்பிதங்களையும் அவன் தகப்பனத்தில் சொல்லுகிறான். தகப்பன் அவனை மெச்சிக் கொள்கிறான், தகப்பன் அவனுக்கு ஒரு நல்ல ஆடை கொடுக்கிறான், எல்லாம் பார்க்கிறோம். ஆனா அடுத்தது வாசிக்கும் போது 39வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். இதற்கு முன்னாடி என்ன நடந்ததெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. யோசேப்பு குழியிலே போடப்பட்டான். இரண்டாவதாக அவன் சிறையில் போடப்பட்டான். மூன்றாவதாக அவன் ராஜாவுக்கு முன்பதாக அவன் உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 105ஆம் சங்கீதம் 17ஆம் 18ஆம் 19 வசனத்தை வாசியுங்கள். 107ஆம் சங்கீதம் 17, 18, 19 வசனத்தை வாசியுங்கள். 105, 17, 18, 19. நிர்மூடர் நீ வாசிமா 105, 17, 18. 105. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவனுடைய கால்களை விலங்கு போட்டு முடுக்கினார்கள். அவன் பிராணம் இரும்பில் அடைபட்டிருந்தது. பாருங்க, அவனுக்கு நடந்த தீமையை பார்த்தீங்கன்னா அவனை சகிக்க கொள்ள முடியாத தீமைகளா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார். ஹல்லேலூயா. கவனிங்க, யோசேப்பு அவன் தீங்குக்குட்படுத்தப்பட்டான். ஆமென். He was thrown into a pit. He was thrown in a prison and he was lost. Finally he came to the palace. What God has told about him in the previous days. முன் நாட்களில் தீர்க்கதரிசனமாக சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆனால் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக அவன் ஒரு குழியிலே போடப்பட்டான், தீமை அனுபவித்தான். அவனை பொய்யாய் குற்றம் சாட்டினார்கள், தீமை அனுபவித்தான். He was put in the throne prison. அவன் ஜெயில போடப்பட்டான், தீமை அனுபவிச்சான். அல்லேலூயா. அந்த சிறைச்சாலை போட்டிருக்கிற வேளையில, ஜெயில போட்டிருக்கிற வேளையில அவன் மனுஷனை பார்த்தான். என் தீமை மாறுமா, என் பிரச்சனை மாறுமா அப்படின்னு சொல்லி அந்த சுயபாகியும் அந்த பானபாத்திரக்காரனை பார்த்தா அங்க எந்த விதமான பதிலும் வரல. ஆனா கடைசியில ஆண்டவர் ராஜாவுக்கு ஞாபகத்தை கொடுத்து தரிசனம் பார்க்கிறவனை, சொப்பனத்துக்கு பதில் சொல்லுகிறவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டு கர்த்தரே அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தீங்கு ஒருவேளை நமக்கு வந்தாலும், தீங்கு நேரிட்டாலும், ஒருவேளை இந்த டைம் உங்களுக்கு தீங்காவே காணப்படலாம். பணம் இல்லையே, வெளியே போக முடியவில்லையே, நாட்கள் கடந்து கொண்டே போகிறது, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடையதான பாக்கெட்ல உள்ள பணம் எல்லாம் கம்மியாயிட்டே வருது அப்படின்னு ஒருவேளை தீங்க நீங்க அனுபவிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா மனுஷனை பார்க்காதீங்க, தெய்வத்தை பாருங்க. அப்படியே தேவன் உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறவர் நம்முடைய தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவில் நம்மை மறைத்து பாதுகாக்கிறவர். சோ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் முக்கியமான நபராக இருக்குப்பாராக. அல்லேலூயா. கொடுக்கிற தேவன் கொடுக்கிற சாப்பாடை சாப்பிடுங்க, நல்ல கைத்தட்டி கர்த்தரை பாடி துதிங்க, ஆண்டவருக்கென்று வாழுங்க. கர்த்தர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையிலே குழி வந்தது, ஜெயில் வந்தது, அடுத்தபடியாக அவமானம் வந்தது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் எல்லா விதமான தீமையில் இருந்தும் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா.
மனுஷன் நம்மளை உயர்த்த மாட்டான். மனுஷனுடைய முகத்தை பார்க்காதீங்க. ஆண்டவரே நீங்க என்ன போஷிங்கப்பா என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பாருங்க. நிச்சயம் கர்த்தர் வழிகளை திறப்பார். நிச்சயம் கர்த்தர் வழிகளை திறப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை போஷிக்கும் தெய்வம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி என்று சொல்லப்படுகிறது. உனக்கு ஆரோக்கியத்தை தருவார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே. கர்த்தரை கனப்படுத்து, கர்த்தரை உயர்த்து, கர்த்தருக்கு முதலிடம் கொடு. உன்னுடைய பொருளாலும் உன்னுடைய முதல் பலனினாலும் நீ ஆண்டவரை கனப்படுத்து. உன்னுடைய முதல் மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடு. ஆமென். வசனத்தை வாசிக்காம எதையுமே செய்யாத, ஜெபம் பண்ணாம எதையுமே செய்யாத. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை ஸ்தோத்திரம் மேலாக்குவார். அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ சோர்ந்து போகாத. உன்னை சோர்வாய் இருப்பதற்காக கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வரவில்லை. அல்லேலூயா. உன்னை வெட்கப்படுத்துவதற்காக உன்னை அழைத்து கொண்டு வரவில்லை. உன்னை கைவிடுவதற்காக உன்னை ரட்சிக்கவில்லை. உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. நல்ல சபையை கொடுக்கவில்லை. நீ இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து பயந்து விடாதே. கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிரு. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறதான தொடர்பை நீ நன்றாக புரிந்து கொள். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்பு சொல்லுகிறான் பாருங்க, அந்த 50ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது அவன் சொல்லுகிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப உண்மையான ஸ்டேட்மெண்ட். அவன் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போஷிப்பார், வழிநடத்துவார், ஞானத்தை தருவார், தேவையான அறிவை தருவார், தேவையான பணத்தை தருவார், எல்லாவற்றையும் தருவார். அல்லேலூயா. யோசிப்பு சொல்கிறார், வெகு ஜனங்களை பாதுகாக்கும்படி என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய உத்தரவாதம் பாருங்க. உங்களுக்கு எனக்கு ஆண்டவரை தந்திருக்கிறார். தீங்கு நாளில் கர்த்தர் உங்களை மறைத்துக் கொள்வார். இதை சொல்லுங்க. இந்த தீமை நாட்களில் கர்த்தர் எங்களை பாதுகாப்பாருங்க. நான் இயேசுவோடைய பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தத்தை பூசி இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால் எனக்கு பாதுகாப்பு உண்டு, எனக்கு பயம் இல்லை, நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி சாட்சி சொல்லுங்க. கர்த்தர் அந்த சாட்சியை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்முடைய சபைகளில் நடக்கிற ஜெபங்களில் அநேகரை, உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய சொந்தக்காரர்களை, உங்களுடைய இனஜன பந்துக்களை இணைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது நிமித்தமாக இந்த நாட்களில் நீங்கள் அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்ல கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்புகளை தருவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கவனிங்க, வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் தீங்கு நாட்களுக்காக மனஸ்தாபப்பட்டார். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பார்ப்போமானால், யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை குறித்து பார்ப்போமானால், அதில் சொல்லப்படுகிற காரியங்கள் மிகவும் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். யோனாவின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது ஒரே ஒரு வசனத்தை மாற்றி வாசித்து நான் முடிக்க போகிறோம். யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். யோனா 4:2 வாசிங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா? பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் யாருடைய ஸ்டேட்மெண்ட்? யோனாவுடைய ஸ்டேட்மெண்ட். நீர் உம்மை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ தீங்கு நாளிலே மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று நல்லா தெரியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் நான் வரல, தரிசிச்சுக்கு போனேன்னு சொல்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தீங்கு நாளை குறித்து மனஸ்தாபப்படுகிறவர். அதனால்தான் யாப்பேஸ்க்கு நல்லா தெரியும். அதனால்தான் அவன் சொல்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, என்ன சொல்றான்? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஒருவேளை யோனா போல தீங்கு வரட்டும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தீங்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன்.
அவர் இரக்கம் உள்ள தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் 40 நாள் செல்லும், நினைவே கவிழ்க்கப்படும் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினவன் யோனா. பிரசங்கம் பண்ணினா நீங்க 40 நாள்ல மனம் திரும்ப விட்டா ஆண்டவர் உங்களுக்கு ஆலி பண்ணிடுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு மனம் திரும்புதல் வேணும். நமக்கு ஒருவேளை இந்த தீங்கு நாளுக்கு முன்னாடி மனம் திரும்பிட்டோம்னா, இன்னும் மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பிட்டோம்னா, பிள்ளைகள் மனம் திரும்பாதவர்கள் திரும்பிட்டார்கள்னா கர்த்தர் சேமத்தை நமக்கு தருவார். நம்முடைய தேச தலைவர்கள் மனம் திரும்ப வேண்டும். நம்முடையதான தேசத்தில் உள்ளதான ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு அறிக்கை செய்ய வேண்டும். தன்னுடைய பாவத்தை விட்டு பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஊழியக்காரர்கள் மனம் திரும்ப வேண்டும். விசுவாச பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மனம் திரும்புதலை விரும்புகிறார். அல்லேலூயா. 40 நாள்ல நீ மனம் திரும்பாவிட்டா இந்த நினைவை பட்டம் கவிழ்ந்து போய்விடும் என்று சொல்லி சொன்னார். தீங்கு நாள் வருது அப்படின்னு சொல்ல போது அவர்கள் மனம் திரும்பினார்கள். தீங்கு நாளிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார் நினைவே பட்டணத்தை. அதே போல உங்களை காப்பாற்றுவார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி இயேசு பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் குழந்தையாக அல்ல, ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். கத்தாதி கத்தராக வரப்போகிறார். ஆமென். அவருக்கு எதிர்கொண்டு போக நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? சற்று நீங்கள் உங்களை கவனித்து பாருங்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அல்லேலூயா. எல்லா தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். முழங்கால் படிக்கிட்டு உங்கள் வீடுகளிலே பாய்களை போட்டு நீங்கள் பெட்ஷீட் விரிச்சு உட்கார்ந்துருப்பீங்க. நல்லா முழங்கால் போட்டு, இயேசுவே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி நம்மை காத்திடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை காத்திடுவார். உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். ஓ, நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் அழித்திடுவார். கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் அழித்திடுவார். தீங்கை காண்பதில்லை, உன்னை ஒருவரும் எதிர்ப்பதில்லை. தீங்கை காண்பதில்லை. விசுவாசத்தோடு பாடு பிள்ளையே. எதிர்ப்பதில்லை. இரத்தத்தால் உன்னை மூடிடுவார். எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கிடுவார். இரத்தத்தால் உன்னை மூடிடுவார். எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கிடுவார். சீயோனில் இருந்து நன்மையும் கிருபையும் அழித்திடுவார். கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாப்பேசுடைய ஜெபம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளாய் கர்த்தர் அமைத்து தந்ததுக்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கி நீ தேவரீர் என்னோடு கூட இருந்து தீங்கு நாளில் ஆண்டவரே என்னை மறைத்து காத்து கொள்வீராக என்று சொல்லி யாப்பே செபித்தது போல நீங்களும் நானும் ஒரு விசை கூட ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஒப்பு கொடுப்போம், கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே, இந்த தீங்கு நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். நம்மோடு கூட இருக்கிறதான வல்லமை, கிருபை, பாதுகாப்பு, ஆண்டவருடைய செய்கைகள், ஆண்டவருடைய ஆராதனைகள், துதி, ஜெபங்கள் நம்மோடு இருக்கணும். மற்றவங்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த நாட்களில் உன்னால உதவி செய்ய முடியும் என்ற பலன் இருக்குமானால் பிறருக்கு உதவி செய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அநேக குடும்பங்கள் குடும்ப சண்டை, ஸ்தோத்திரம், பிரிவினைகள், போராட்டங்கள், நல்ல செய்தியில மரணங்கள், ஸ்தோத்திரம், சூசைடுகள் போன்றதான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது உலகத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காப்பார். உன் ஆத்துமாவை காப்பார். இது முதல் கொண்டு உன் போக்கையும் வரத்தையும் உன்னை காப்பார். நீ ஆண்டவருக்கு உண்மை முழுமையாய் ஒப்புக்கொடு. ஆண்டவருக்கு உன்னை முழுமையாய் ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை கிருபையாய் வழி நடத்துவார். கிருபையாய் வழி நடத்துவார். நீ சோர்ந்து போக மாட்டார். நீ வெட்கப்பட மாட்டார். உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கிருபை உண்டாவதாக. துதி கன மகிமை எல்லாம் ஒருவனுக்கே செலுத்துகிறோம். யாப்பேஸ் ஜெபித்தது போல் நாங்களும் ஜெபிக்க தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாமல் என்னை காத்துக்கொள்ளும். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டு வழி நடத்துவாராக. கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் நித்திய மாட்சிமையாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, சரீரம் ஆண்டவரே என்னுடைய கிருபை கூட இருக்கட்டும். என் குடும்பத்தோடு இருக்கட்டும். என்னுடைய ஆகாரத்தோடு இருக்கட்டும். என்னுடைய குடிக்கிற தண்ணீரோடு இருக்கட்டும். பாதுகாப்போடு இருக்கட்டும். அதுக்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவில் நம்மை மறைத்து காத்துக் கொள்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யத்தையும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். உங்களை யாவரையும் இயேசு நாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களை நான் வாழ்த்துகிறேன். மாலை நமக்கு 7 மணிக்கு நமக்கு ஜெபம் இருக்கிறது. இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு கொடுக்க முடியுமானால் நம்முடைய சபையின் மூலமாக சில குடும்பங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். சிலர் அதை தாங்குகிறீர்கள். உங்களுடைய பண உதவிகளை நீங்கள் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.